ஆமா, இந்த சிறுத்தையின் குகைக்குள்ளேயே வந்துடுச்சு அந்த கிளச்சிங்கம். ஐயா, அவனை இங்கேயே எப்படியாவது வம்புக்கு வலிச்சு அவன் இடுப்ப ஒடிச்சிடணும். இனிமே அவன் மேடையே ஏறாதபடி செஞ்சிடணும். வாங்க 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 சிங்கராயரே, நம்ம தெருவுக்கு வந்துட்டீங்களா? என்ன என்ன நஞ்சப்ப பயல்வோ சவிக்கும் சவிக்கும். கூல் ட்ரிங்க் சாப்பிடலாம். வர்றே வர்றே. மல்லாதி மல்லன், வீராதி வீரன், வீட்ட வச்சா வந்தாது. நஞ்சப்பா, ஆனா அது கால்தறிக்கு கீழே விழுந்த என்கிட்ட நீ மேடையிலேயே தோத்திருக்கிற. வீரம் இருந்தா நேருக்கு நேர் மேடையில சந்திப்போம். மக்கள் மத்தியில நீயா நான் பார்ப்போம். தரமா ஏய், என்ன கமிஷன் மாமூல் கேட்டா முறைக்கிறியாம? என்ன நினைச்சுக்கிட்ட நீ? ஆமா, இந்த பேட்டை எங்க பேட்டை. இங்க வியாபாரம் பண்ணனா கமிஷன் கொடுக்கணும். மரியாதையா கொடுக்கறியா இல்ல என் குணத்தை காட்டணுமா? வெட்டிய குடுடா. முடியாது. முடியாதா? என்ன சொல்ற? என்னையா எங்க பேட்டைக்குள்ளே வந்து வாலாட்டுறியா? உனக்கு இந்த ஒரு பேட்டை தான், எனக்கு ஊரெல்லாம் பேட்டை. இந்த மாமா பணம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ, ஜாக்கிரதையா. ரொம்ப நன்றி. பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறான், லுங்கியை கட்டிட்டு வந்திருக்கிறான், சேலையை கட்டிட்டு வந்திருக்கிறான். என்னடா ரெண்டு கால நின்னுட்டு கணக்கிறீங்க? உடம்புக்கு ஏதாவது வேணுமா? எங்க உஸ்தாது அடைக்காம விட்டனே, மேலமே அடிக்கிறான். உடம்பு எப்படி கேட்ட, இப்ப எப்படி இருக்குமா உடம்பு? நஞ்சப்பா, என் உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டியே, உன் உடம்பு இப்ப எப்படி இருக்குது? மேல அடிக்கிறேன்னு சொல்லிய, மேடம் அடி நாயனமும் ஆச்சு. தம்பி, சரியான சந்தர்ப்பத்தில் வந்து என்ன காப்பாத்துன்னு இந்த பசங்களுக்கு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுத்தேன். ஆமா, இவ்வளவு பலசாலியா இருக்கிறியே, நீ யாரு? நான் ஒரு பட்டிக்காட்டாங்க. ஓ, இங்க எங்க வந்த? வேலை தேடி வந்தேன். ஓ,
வேலை என் கூட வா, நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம். ஹலோ, மேஜர் மாரியப்பா ஸ்பீக்கிங். என்ன ஷேர் மார்க்கெட் டவுன் தெரியல? 5 லட்சம் போச்சா? ஐயோ பர்வதா, பர்வதா, என்ன சொல்றீங்க? பர்வதம் போச்சு. என்னங்க பர்வதம் போச்சு. பரவாயில்ல, எங்க போன இங்கதான் இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம பணம் எல்லாம் போச்சு. 5 லட்சம் ஷேர் மார்க்கெட் டவுன் போச்சு. 5 லட்சம் ரூபாய் போயிடுச்சா? எங்க அப்பா வீட்டுல கொடுத்த பணம் எல்லாம் போச்சு. நான் என்ன செய்வேன்? என்ன பாச்சு? அம்மா, நம்ம குடி முழுகி போச்சம்மா. நம்ம பணம் எல்லாம் போச்சம்மா. எல்லாம் அந்த தரித்திர பிடிச்ச பையன் அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச நேரம் தான். இனிமே நம்ம எல்லாரும் நடுத்தரவுல நின்று பிச்சை எடுக்க வேண்டியது. சும்மா இருந்து தொலை. இப்படியே மிரட்டி மிரட்டி தான் என் வாயை அடக்கி வச்சுட்டீங்க. இல்ல, ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அந்த வேலையை அடிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்கணும். பயப்படாதீங்க, இந்த முறை உங்களை தடுக்க மாட்டேன். இனிமையோ இந்த அவமானத்தை சகிச்சுக்க சொல்லி உங்களை வற்புறுத்தவே மாட்டேன். வாங்க போலாம். மேகா, நீயுமா? ஆமாங்க, நீங்க இல்லாத இந்த இடத்துல எனக்கு மட்டும் என்னங்க வேலை? நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் மேகலா, என்கிட்ட பணம் இல்லையா அவங்க அம்மா பேசுறாங்க. நான் போய் உழைச்சு சம்பாதிச்சு பணத்தோட வந்து உன்னை கௌரவமா கூட்டு போறேன். அதுதான் ஒரு கணவனுடைய கடமை. ஆமாங்க, போயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். மேகலா, உங்க அம்மா எனக்கு கொடுத்தது அது அவங்க மல்யுத்த ரசிக பெருமக்களுக்கு மாபெரும் விருந்து. இன்றைய மற்போரில் கலந்து கொள்கிறார் மலேசிய மாளிகை மண்ணக்கவை செய்திட்ட விருதை வீரராஜன். அவருக்கு எதிராக போட்டியிடுகிறார் மல்யுத்த மாமன்னன் சிங்கராயர் அறிமுகம் செய்திடும் ஒளிவிளக்கு, புதிய ஒளிவிளக்கு பொன்வேங்கை. பொன்வேங்கை
என்னப்பா அது? என்ன தம்பி இதெல்லாம்? முதல் சம்பாதிச்சது காணிக்காக்கிறேன். ஓஹோ, குருதட்சணையா? நமக்குள்ள இதெல்லாம் இருக்குப்பா. ஐயா, வழி தெரியாம தவிச்சு என்ன வாழ வச்சதே நீங்க தான். அதுக்கு நன்றி. இது எடுத்துக்கத்தான் வேணும். இல்லாட்டி விட மாட்டேன். சரி, எடுத்துக்கிட்ட போதுமா? அது ஒரே ₹1 தாங்க. பொன்னையா, கடையில தான் இதுக்கு ₹1 மதிப்பு. என் கண்ணுக்கு ₹1,00,00,000 மதிப்பு. ஆமா, நீ எதுக்காக பட்டணத்துக்கு வந்த? எதுக்காக பயவானான? சம்பாரிச்சு கடன் அடைக்கிறதுக்காகத்தானே? ஆமாங்க. இருந்தாலும் உடனே பணத்தை கொண்டு போய் கடனு கட்டு. இந்தா புள்ள. அப்பா, உங்க கடனை தீர்த்துவேன்ப்பா. சீக்கிரமே தீர்த்துவேன்ப்பா. கற்பழித்தவனுக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனை. யார் பேர் வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? என்ன பண்ணி தபால் வந்துருங்க. பண்ணி மணியாடு வந்துருங்க. எங்க இருந்து வந்திருக்கு? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. அடடே, பொன்னையா, கேர் ஆஃப் சிங்கராயர் மல்யுத்த சாலை, மயிலாப்பூர், சென்னை 4. அட்டி சக்க பொண்ணையா மல்யுத்த வீரனாயிட்டாரா? வந்த உடனே செஞ்சு கேட்கணும். அப்பா, அடிக்க போற எங்க அண்ணனை அடையாளம் தெரியற அளவுக்கு அடி போதும் அப்படின்னு கேட்கணும். என்ன எழுதிருக்கு படி? பண்ணையாருக்கு எங்க அப்பா பட்ட கடனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன். அப்பாவை தொந்தரவு செய்யாதீங்க. இப்படிக்கு பொன்னையா. இத நல்ல கணக்குல வரவு வச்சுட்டுங்களா? ஐயா, அப்பங்கடை அப்படியே இருக்கட்டும். உள்ள இப்படியே பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கட்டும். ஏன்னா அந்த பொன்னையா என் பிடியில இருந்து தப்பக்கூடாது. என் முன்னாடி அவன் தலை நிமிர்ந்து நடக்க கூடாது. பொன்னையா பணம் இருக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ணே, நீங்க தான் இருக்கியா? இங்க பாத்தியா என்ன லெட்டர்? கவர்ல ஸ்டாம்ப பாரு. அறிஞர் அண்ணா படம் போட்டிருக்கு. நாட்டுக்கு நல்ல காரியம் செஞ்சா அவங்க படம் தபால் தலையில வருது. அதுவே கெட்ட காரியம் செஞ்சா அவங்க படம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு தபால் ஆபீஸ்ல தொங்குது. அதுக்கு என்னடா இப்போ? ஒண்ணுக்கு எப்ப தொங்க போகுதோ? எதுக்கும் போட்டோ ஒன்று எடுத்து வை. சின்ன பிள்ளைக்கு காவேரி எழுதி கொண்டது, உங்களது பால்வடியும் முகத்தை பார்க்க துடியாய் துடிக்கிறேன். இதுக்குத்தான் பால் சாப்பிட்ட உடனே வாயை தொடச்சுக்கணுங்கிறது. தேன்வடியும் என்ன நிறைய வடிகிறேன். தேன்வடியும் என் இதழை பிறகு துடியாய் துடிக்கிறது எனக்கு தெரியும். செலவா செலவா, சின்ன பண்ணையா, வாங்க வாங்க. கண்ணமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். உனக்காக கண்டுபிடிச்சிட்டேன். அமெரிக்காக்காரன் எல்லாத்துக்கும் கடனா கொடுத்து அடிமையாக்க பாக்குறானே, அது என்ன? உதவி. உதவி. உதவின்னா என்ன? தங்கமா? தங்கம். தங்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லு? பொண்ணு. பொண்ணையாவா? கண்டுபிடிச்சீங்களா? எங்க இருக்காரு? ஐயோ, அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. எங்க இருக்காரு சொல்லுங்க. ஏங்க, இது என்ன வாழைப்பழமா? ஆமா, வாழைப்பழம். பொண்ணு எங்க இருக்காரு? நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கங்க. எங்க இருக்காரு? இன்னும் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, எங்க இருக்காரு சொல்லி தொலைங்களேன். ஒரு டம்ளர் பால் கிடைக்குமா? என்ன பஞ்சாமரம் வந்து போறீங்க? அடே, வந்துட்டீங்களா? என்னது இதெல்லாம்? ஏண்டி வாழைப்பழம் மாத்திரம் இல்ல, இதாண்டி வாழைப்பழம். இப்ப தாண்டி பழம் சாப்பிட்டேன். பால் வரப்போகுது. இன்னத்துக்கு தண்டத்துக்காக நிக்கிறேன். காலப்படி கால குடிக்க முடியாது. ஏண்டி குடிய கட்டிக்க போறவர் தானே. இந்தாங்க பால். இப்பவாவது சொல்லுங்களேன், பொண்ணையா எங்க? உனக்கு விவசாயம் இருக்கா? நான் எதுக்காக வந்திருக்கேன்? பொண்ணையா பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்பக்கார வீட்டுல இல்ல, இவரோட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருக்கலாமே. யோ, சொல்ல போறியா இல்லையா? காரை முடிச்சு போடுவேன். நான் தரமாட்டேன். வாங்க போங்க அண்ணன் சொல்லல, வாயா போயான்னு அப்பவும் சொல்லல. இன்னும் நான் இறங்கறதுக்கு முன்னால மரியாதையா சொல்லிடு. பொண்ணையா எங்க சொல்லி? சொல்லு. பொண்ணையா? பொண்ணையா பட்டத்துல இருக்கிறா. பட்டத்துலயா? ஆமா, பட்டணத்துல சிங்கராயர்ன்ட்டு ஒரு குஸ்தி பயிலான்கிட்ட குஸ்தி எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப பெரிய பயிலான் ஆயிட்டாங்க. ஆமா, பொண்ணையா பயிலான் ஆயிட்டாரு. இனிமே உலகத்துல ஒரு பயிலான் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பொண்ணையா